நண்பர்களே, இன்று நாம் இமிகிரேஷன் லோயரோடு நாங்கள் கதைக்க போகிறோம். ஏற்கனவே சம்பந்தமா நான் உங்களுக்கு தெரிவித்திருந்தேன். எங்களுடைய தொலைபேசி இலக்கம் மேல வருகிறது. உங்களுடைய கேள்விகளையும் இன்று கேட்கலாம். இது ஒரு நேரலை நிகழ்ச்சியாக இடம்பெற இருக்கிறது. யோகராஜா ஜெயகாந்த் இமிகிரேஷன் லோயர் எங்களோடு இருக்கின்றார். நிறைய பிரச்சனைகள் இருக்கின்றன. இந்த அரசாங்கத்தினுடைய இமிகிரேஷன் கொள்கைகள், அடுத்தது உள்ளூராட்சி சபைகளை தற்பொழுது ரிஃபார்ம் யூகே கைப்பற்றி இருக்கிறது. அவர்கள் இமிகிரேஷன்ல மாற்றத்தை செய்ய போகிறார்களா என்று பல கேள்விகள் எழுகின்றன. உங்களுக்கான கேள்விகளையும் நீங்கள் எங்களோடு பகிர்ந்து கொள்ளலாம். இப்பொழுது அவரோடு நாம் தொடர்பு கொள்கின்றோம். வணக்கம் ஜெயகாந்த் அவர்களே. வணக்கம் வணக்கம் மிஸ்டர் அனஸ். முக்கியமான ஒரு விஷயம், கடந்த முறை நாங்கள் பேசினது பலருக்கு மிக பிரயோசனமாக இருந்தது. இப்பொழுதும் பலர் பார்த்து கொண்டிருக்கிறார்கள். கிட்டத்தட்ட 41 பேர் இந்த லைவை பார்த்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கான ஆலோசனைகள் மிக முக்கியமானவை. இப்போ என்ன விஷயம் என்றா, இந்த அகதிகள் தொடர்பான பிரச்சனை அல்லது இமிகிரேஷன் பிரச்சனையை இந்த அரசாங்கம் எவ்வாறு கையாளுகிறது என்ற ஒரு கேள்வி எழுகிறது. இப்ப ஆட்களை திருப்பி அனுப்புகிறார்களா, வைத்திருக்கின்றார்களா, அவர்களுக்கு என்னென்ன விஷயங்கள் சொல்கிறார்கள் என்ற விஷயம் ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்கிறது. எனவே நீங்கள் இதற்கான ஒரு விளக்கத்தை தாருங்க முதலாவது. வணக்கம் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். உண்மையில் இந்த அரசாங்கங்கள் காலத்துக்கு காலம் தங்களுடைய கொள்கைகளை, அதாவது குடிவரவு தொடர்பான கொள்கைகளை, அதுபோன்று பாதுகாப்பு, அரசியல், கல்வி தொடர்பான பல்வேறு கொள்கை மாற்றங்களை காலத்துக்கு காலம் செய்வது வழக்கம். அந்த வகையில் இந்த குடிவரவு தொடர்பான கொள்கைகளிலே தற்போது ஒரு இறுக்கமான நிலையினை இந்த லேபர் கவர்மெண்ட், அதாவது லேபர் கவர்மெண்ட் ஏற்படுத்தி இருக்கின்றது. அவ்வாறான அந்த இறுக்கமான கொள்கையினை ஏற்படுத்துவதற்கு பல்வேறு காரணங்கள் இருந்தாலும் அவர்கள் குறிப்பாக சொல்வதற்கு காரணம் என்னன்னு சொன்னால், இந்த அகதி கோரிக்கை அல்லது அகதி அந்தஸ்து என்ற அந்த பாதையை மக்கள் அல்லது வேறு நாட்டைச் சேர்ந்த மக்கள் ஒரு இலகுவான மார்க்கமாக பிரித்தானியாவிலே அவர்கள் தங்களுடைய வாழ்வுரிமையை அமைத்துக் கொள்வதற்கு பயன்படுத்துகின்றார்கள். இனிவரும் காலங்களில் அவ்வாறான ஒரு சிந்தனை ஏனைய நாட்டு மக்கள் மத்தியில் இருக்கக்கூடாது என்ற ஒரு சிந்தனை வெளிப்பாடாக அவர்கள் இந்த அகதி தொடர்பான விடயங்களை மிகவும் இறுக்கமான நடைமுறையை பின்பற்றுகின்றார்கள். அதே போல ஏனைய விடயங்களிலும், அதாவது ஸ்கில் ஒர்க்கர் எடுத்துக்கொண்டால் அவர்கள் நிரந்தர பதிவுரிமையை பெற்றுக்கொண்டால் அவர்கள் எதிர்காலத்திலே பிரஜா உரிமையை பெற்று விடுவார்கள். அதாவது இதற்கு முன்னர் இருந்த கன்சர்வேட்டிவ் கவர்மெண்டின் காலப்பகுதியிலே இந்த கொண்டு வரப்பட்ட இந்த பல ஆயிரக்கணக்கான குடிபெயர்ந்த மக்கள் இங்கே வந்திருக்கிறார்கள். அவர்கள் இன்றும் இந்த வருடம், பார வருடம் அல்லது அடுத்த வருடம் காலப்பகுதியில் அவர்கள் நிரந்தர குடியுரிமை பெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றது. 5 ஆண்டுகளை பூர்த்தி செய்யும் பொழுது அது மிகுந்த ஒரு பொருளாதார பிரச்சனையை நாட்டுக்கு ஏற்படுத்தலாம் என்ற ஒரு நிலைமை ஏற்பட்டிருக்கின்றது. அதாவது அவர்கள் நிரந்தர பதிவுரிமை பெற்றவுடன் அவர்கள் இந்த சலுகைகளை, அரசாங்க சலுகைகளை பெற்றுக்கொள்வதற்கு செல்ல முற்படுவார்களாக இருந்தால் அதே அரசாங்கத்துக்கு பாரிய பிரச்சனை ஏற்படுத்தும் என்ற வகையில் தான் இவ்வாறான இந்த இறுக்கமான நடைமுறை பின்பற்றப்படுகின்றது. இது பொதுவாக பிரித்தானியாவில் மட்டுமல்ல, இன்று பார்த்தால் உலகம் பூராகவும் இருக்கின்ற இந்த அகதி கோரிக்கையாளர்களை அங்கீகரிக்கின்ற அல்லது ஏற்றுக்கொள்கின்ற நாடுகள் அனைத்திலுமே இவ்வாறான ஒரு நடைமுறை ஏற்படுத்தப்பட்டிருக்கின்றது. இவ்வாறான நடைமுறை ஏற்படுத்துவதற்கு முக்கியமான காரணம் என்னவென்று பார்த்தால் பொருளாதார ரீதியான நெருக்கடிகள் தான் இதற்கு முக்கியமான காரணமாக இருக்குன்னு சொல்லலாம். அதே நேரம் உள்நாட்டு இன்னும் ஒரு கேள்வி என்னன்னா, எவ்வளவு பொருளாதாரம் அவர்களுக்கு போகிறது? ஒரு அகதிகளால மிகப்பெரிய ஒரு பொருளாதார நெருக்கடி என்று இவர்கள் ஒரு மிகப்பெரிய பிம்பத்தை காட்டுகின்றார்கள் இல்லையா? எவ்வளவு போகுது? இல்ல, உண்மையில் அவர்கள் அவ்வாறான ஒரு கருத்தாடலை முன்வைக்கின்றார்களே ஒழிய, பொதுவாக பார்த்தால் ஒட்டுமொத்தமான பப்ளிக் ஃபண்ட், அதாவது பொது பணம் ஒட்டுமொத்தமாக எவ்வாறு பரிந்தளிக்கப்படுகிறது என்று பார்த்தால் குடியேற்றவாசிகளுக்கான அந்த பரிந்தளிப்பு மிகவும் குறைந்த வீதமாகத்தான் இருக்கும், இல்லை என்று இல்லை. ஆனால் இவர்களை பொறுத்தவரையிலே அவ்வாறான சலுகைகள் செல்வது, அதாவது குடியேற்றவாசிகளுக்கு செல்வது என்பது தங்களுடைய நலன்களை, அதாவது பிரித்தானியா பிரஜைகளுடைய நலன்களை பாதிக்கும் என்ற வகையில் சொல்லுகின்றார்கள். அதைத்தான் நான் சொல்ல வெளிக்கிட்ட விடயம் என்னன்னு சொன்னால், உள்நாட்டு அரசியல் அழுத்தங்களும் இதற்கு முக்கியமான காரணமாக இருக்கின்றது. என்று பார்த்தீர்கள் சொன்னால், ரிஃபார்ம் யூகே என்பது மிகவும் வளர்ச்சியடைந்த ஒரு கட்சியாக குறுகிய காலத்தில் முன்னுக்கு வந்து கொண்டிருக்கின்றது. அந்த கட்சியானது மிகவும் இறுக்கமான ஒரு குடியேற்ற கொள்கைகளை மக்கள் மத்தியிலே பரப்பி வருகின்றது. அதற்கு ஈடுணையாக தாங்களும் செயற்படுவதூடாகத்தான் தாங்கள் தங்களுடைய அரசியல் இருப்பை தக்க வைத்துக் கொள்ள முடியும் என்ற ஒரு நோக்கிலே தான் இந்த ஏனைய கட்சிகள் செயற்படுவதாக நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. ஆனால் இப்ப ஒரு விஷயம் என்னன்னா, இப்ப ரிஃபார்ம் யூகேயினுடைய
நாங்கள் பார்க்கிறோம் உலகளாவிய ரீதியில குடியேற்றவாசிகளை வெளியேற்ற வேணும், முஸ்லிம்களை வெளியேற்ற வேணும் என்ற ஒரு நிலையில இப்ப ட்ரம்பும் அப்படித்தான் வந்தார், நெதர்லாந்துலையும் அப்படித்தான் இருக்கிறது, ஜெர்மன்லையும் அப்படித்தான் இருக்கிறது, பிரான்ஸ்லையும் அந்த நிலைமை தான் இருக்கிறது. ஆனால் இப்ப அவர்கள் வந்தவுடன் அந்த இப்ப நெதர்லாந்து சத்தம் இல்ல, ஆரம்பத்துல எவ்வளவு பெரிய பிரச்சனையா இருந்தது, குடியேற்றவாசிகளை அனுப்ப வேணும் எல்லாம் பிரச்சனையா இருந்தது. ஆனால் அதுக்கு பிறகு சத்தம் இல்லை. எனவே இப்ப நைஜல் ஃபராஜினுடைய இந்த குடியேற்ற கொள்கைகள், அவர் சில நேரம் வந்தால், இப்ப உள்ளூராட்சி சபை தேர்தல் அதிகமான வாக்கு இடங்களை பெற்றிருக்கிறார், வந்தால் இந்த குடியேற்ற கொள்கைகளை மாற்றம் ஏற்படுமா? நிச்சயமாக ஒரு இப்பொழுது இருப்பதை விட ஒரு இறுக்கமான குடியேற்ற கொள்கை வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றது. ஆனால் அந்த இறுக்கமான குடியேற்ற கொள்கைகள் நீண்ட காலத்துக்கு நிலைத்திருப்பதற்கான வாய்ப்புகள் குறைவு. பொதுவாக நாங்கள் உதாரணத்துக்கு சொல்லுவோமா இருந்தால், ஒரு கன்சர்வேட்டிவ் கவர்மெண்ட் இருந்த காலப்பகுதியிலே இந்த PSW என்று சொல்லப்படுகின்றது, அதாவது மாணவர்கள் கல்வியை பூர்த்தி செய்த பின்னர் அவள் 2 ஆண்டுகள் இங்கே வேலை செய்யலாம் என்ற திட்டம் ஏற்கனவே நடைமுறையில் இருந்து கன்சர்வேட்டிவ் கவர்மெண்ட் அதை இல்லாமல் செய்தது. பிறகு அதே கவர்மெண்ட் தனது இறுதிக்கால பகுதியிலே மீண்டும் அந்த திட்டத்தை அறிமுகப்படுத்தி கிராஜுவேட் விசா என்ற ஒரு புதிய நடைமுறையின் கீழே அதே திட்டத்தை கொண்டு வந்தது. என்னன்னு சொன்னால், வேலைவாய்ப்பிற்கு இங்கே இருக்கின்ற தேவைப்படுகின்ற ஆட்களின் எண்ணிக்கை குறைவடைந்து கொண்டு போகின்ற பொழுது அவர்களுக்கு அவ்வாறான தேவை ஏற்படும். அவ்வாறான தேவை ஏற்படும் பொழுது இந்த விசாக்களிலே, அதாவது குடிவர தொடர்பான அந்த கட்டுப்பாடுகளை, தளர்வுகளை ஏற்படுத்துவார்கள். ஆனால் உடனடியாக தாங்கள் பதவிக்கு வருவதற்கு எந்த ஒரு மார்க்கத்தை கைக்கொள்ளலாம் அல்லது இந்த மார்க்கத்தை கைப்பிடிக்கலாம் என்ற அடிப்படையில் தான் அவர்களோட செயற்பாடு இருக்கும். நீண்ட கால போக்கில் அவை நிலைத்திருப்பதற்கான வாய்ப்புகள் குறைவாகத்தான் இருக்கும். இப்ப அகதிகளுடைய நிலவரம் என்னென்ன பிரச்சனைகளை அவர்கள் எதிர்கொள்கின்றார்கள் தற்போதைய நிலைமையில? உண்மையில அகதி கோரிக்கையாளர்கள், அதாவது தங்களுடைய சொந்த நாடுகளிலே தங்களுக்கு இருக்கின்ற அந்த சிக்கல்கள் அல்லது உயிர் பயங்கள் அல்லது உயிர் அச்சுறுத்தல்கள் காரணமாக இங்கே வருகின்ற அகதி கோரிக்கை முன்வைக்கிறவர்கள் தொடர்பாக பார்க்கும் பொழுது அவர்களுக்கு இந்த இருப்பிட வசதி தொடர்பான விடயங்கள், அதாவது பொதுவாக சொன்னால், இப்ப சில நாடுகளிலே இருந்து வருகின்ற, குறிப்பாக நாங்கள் இலங்கை என்று எடுத்துக்கொண்டால், இலங்கையிலிருந்து வருகின்றவர்களுக்கு இங்கே அவர்கள் உறவினர்கள், தெரிந்தவர்கள், நண்பர்கள் இருந்தால் அவர்கள் தங்களுடைய அந்த உறவினர்கள், நண்பர்கள் வீடுகளிலே அவர்கள் வசிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கும் பொழுது அரசாங்கத்துக்கு அந்த அவர்களுக்கான தங்குமிடம் வழங்குவதில் இருக்கின்ற அந்த அழுத்தம் குறைவாக இருக்கும். ஆனால் பொதுவாக நாங்கள் பார்ப்போமாக இருந்தால், ஏனைய நாடுகளை ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது இந்த தங்குமிடம் வழங்குவது அழுத்தம் என்பது அரசாங்கத்துக்கு மிகப்பெரிய அழுத்தமாக இருக்கிறது. இது இந்த கொரோனா கால பகுதியிலே மிகவும் பாரியோர் அழுத்தமாக உருவெடுத்து அது பல்வேறு விடுதிகளை, தங்கு விடுதிகளை எல்லாத்தையும் அரசாங்கம் பொறுப்பேற்று அவர்களை தங்க வைக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டது. அந்த சூழ்நிலையிலே இப்ப அவர்கள் என்னென்னு சொன்னால், இந்த அகதிகளை கூடுதலாக இங்கே நாங்கள் அனுமதிப்பது அல்ல அவர்களுக்கான இவ்வாறான வசதிகளை ஏற்படுத்தி கொடுப்பது கூட அகதிகளை இங்கே வருவதற்கான ஒரு ஊக்குவிப்பாக இருப்பதாக அரசாங்கம் கருதுகின்றது. அந்த வகையில் தான் அவர்கள் அதை கட்டுப்படுத்துவதற்கு, அதாவது அகதி வருவை கட்டுப்படுத்துவதற்கு என்னென்ன வழிகளை கையாளலாமோ அதுகள் எல்லாத்தையும் கையாளுவதற்கு அவர்கள் தயாராக இருக்கின்றார்கள். ஆனால் அதேவேளை உண்மையிலே அவர்களுக்கான அந்த அங்கே அகதி தங்களுடைய சொந்த நாட்டிலே உயிர் அச்சுறுத்தல் இருக்குமாக இருந்தால் அந்த அகதி கோரிக்கையை முன்வைத்து அதை பரிசீலித்து அவர்களுக்கான அகதி அந்தஸ்தை வழங்குவதிலும் பிரித்தானிய அரசாங்கம் பின் நிற்கவில்லை என்றுதான் சொல்ல வேண்டும். இப்பொழுது எங்களுடைய தொலைபேசி இலக்கம் திரையில் இருக்கிறது. நீங்கள் இந்த லண்டன் தமிழ் டிவிக்கு பக்கத்தில் இருக்கிறது 07946094638 என்ற தொலைபேசி இலக்கத்திலே நீங்கள் கேள்விகளை கேட்கலாம். சரி, இப்ப அகதிகளை கொண்டு போய் ஹோட்டல்கள்ல வைத்திருந்தார்கள். இப்ப ஹோட்டல்கள்ல வைத்திருந்து கிட்டத்தட்ட 1 வருஷம் 2 வருஷங்களுக்கு விசாரணை எந்த விதமான கேள்வி கணக்கும் இல்லாம வைத்திருந்தார்கள். இப்ப அவர்களுடைய நிலைமை என்ன? இப்ப அவர்கள் மிக அதாவது அகதி கோரிக்கை 2020க்கு பிற்பட்ட அல்லது 19-20 காலப்பகுதியிலே மேற்கொள்ளப்பட்ட அகதி கோரிக்கைகளை நீண்ட காலம் பரிசீலனைக்கு உட்படுத்தாமல் தேக்கு நிலையில் இருந்த சூழ்நிலையிலே இப்பொழுது இந்த அரசாங்கம் மிகவும் விரைவாக அந்த கோரிக்கைகளை பரிசீலனைக்கு எடுத்துக்கொண்டு பரிசீலனை செய்து அந்த கோரிக்கைகளுக்கான தீர்வுகளை வழங்கி கொண்டிருக்கிறது. அந்த வகையில் இந்த அகதி கோரிக்கையாளர்கள் படிப்படியாக குறைவடைந்து சென்று கொண்டிருக்கிறது. அந்த வகையிலே அவர்கள் இந்த விடுதிகளையும் மூடிக்கொண்டு வருகின்றார்கள், கொஞ்சம் கொஞ்சமாக மூடிக்கொண்டு வருகின்றார்கள். அதே நேரம் அவர்களுக்கான தங்குமிட வசதிகளை, ஷேர்ட் ஹோம் ஃபெசிலிட்டிஸ், அதாவது அவர்கள் பகிர்ந்து தங்கக்கூடிய வீட்டு வசதிகளை ஏற்படுத்தி கொடுத்து அவர்களை அவ்வாறு அனுப்பி இந்த விடுதிகளை விடுவிப்பதிலே அரசாங்கம் கொஞ்சம் முனைப்பு காட்டி வருகின்றது. சரி, இப்ப மாணவர்கள் இங்க வருகின்றார்கள், அவர்களுக்கான எதிர்காலம் எப்படி இருக்குது? படிச்சுட்டு போக வேணுமா, அல்லது நிறைய காசு கொடுத்து வருகின்றார்கள், படிச்சுட்டு உடனடியா ஊருக்கு போக வேணுமா, அல்லது அவர்கள் வேற என்னென்ன செய்யலாம் என்று நீங்கள் உங்களுடைய அறிவுரை?
பொதுவாக மாணவர்கள் வந்து இப்ப அவர்கள் இளநிலை பட்டதாரி படிப்புக்கு, அதாவது ஃபர்ஸ்ட் டிகிரிக்கு அவர்கள் இங்கே வருவார்களா இருந்தால் அவர்கள் 3 அல்லது 4 ஆண்டுகளுக்கான அவர்களுக்கான அந்த விசா வழங்கப்பட்டிருக்கும். அவ்வாறு வழங்கப்பட்டிருந்தால் அவர்கள் வந்து இங்கே அந்த கற்கையை சரியாக பூர்த்தி செய்வராக இருந்தால் இனி அடுத்த வருடம் முதல் அவர்களுக்கு 1.5 ஆண்டுகள், அதாவது 18 மாதங்கள் இந்த கிராஜுவேட் விசா வழங்குவதாக அரசாங்கம் குறிப்பிட்டிருக்கின்றது. இப்பொழுது பூர்த்தி செய்வர்களுக்கு 2 ஆண்டுகள் கிடைக்கும். அவ்வாறு அந்த 1.5 ஆண்டுகளை பூர்த்தி செய்த பின்னர் அவர்கள் திறமை அடிப்படையில் அந்த ஸ்கில் ஒர்க் விசா என்ற அந்த ரூட் இப்பையும் இருக்கின்றது. அவர்கள் பட்டதாரி கற்கை நிறைய பூர்த்தி செய்வர்களாக இருந்தால் அவர்கள் அதன் அடிப்படையிலே அவர்களுக்கான இந்த ஸ்கில் ஒர்க்குரிய அந்த சிஓஎஸ், அதாவது அவர்களுக்கான அந்த வேலை செய்வதற்கான அனுமதியை பெற்றுக்கொள்ளக்கூடிய வாய்ப்பு அவர்களுக்கு இருக்குமாக இருந்தால் அவர்கள் அதிலேயே அவர்கள் தொடர்ந்து சென்று 10 ஆண்டுகளை பூர்த்தி செய்து தற்போது இருக்கின்ற நிலைமையின் அடிப்படையிலே 10 ஆண்டுகளை பூர்த்தி செய்து அவர்கள் அந்த நிரந்தர பதிவுரிமையை பெற்றுக்கொண்டு இங்கே அவர்கள் தொடர்ச்சியாக இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றது. அவ்வாறான சூழ்நிலை அவர்களுக்கு கிடைக்காத பட்சத்திலே அவர்கள் நாட்டுக்கு திரும்பி செல்ல வேண்டிய சூழ்நிலை தான் இருக்கும். ஏனென்று சொல்லி சொன்னால், அதாவது கல்வி கற்பதற்காக இங்கே வருபவர்கள் அவர்கள் அந்த கற்றலை முடித்து விட்டு இங்கே தங்கி இருப்பதற்கான வேறு வழிகளை இறுக்கமாக மூடியிருக்கிறார்கள். மெயினாக இந்த ஸ்கில் ஒர்க்கர் ரூட் என்றதுதான் இப்போதைக்கு தற்பொழுதுக்கு அவர்களுக்கான ஒரு அவைலபிள் ரூட்டாக, அதாவது சாதகமான பாதையாக இருப்பதாக சொல்லலாம். இப்ப நிரந்தர வதிவிட உரிமை தொடர்பாக குழப்பமா இருக்குது, அதுக்கு ஒரு விளக்கம் தாங்க. ஓகே, நிரந்தர வதிவுரிமை என்று சொல்லி சொன்னால் இப்ப அரசாங்கம் என்ன சொல்லியிருக்குன்னு சொல்லி சொன்னால், அந்த நிரந்தர வதிவுரிமை தொடர்பான கட்டுப்பாடுகள் அல்லது அந்த கால எல்லைகளை வந்து மறுசீரமைக்க வேண்டும் என்ற ஒரு முன்மொழிவை அரசாங்கம் முன்வைத்திருக்கின்றது. இது ஒரு முன்மொழிவாகத்தான் இதுவரை காலமும் இருக்கின்றது. இதுவரை எந்த மாற்றமும் அந்த விடயத்தில் ஏற்படுத்தப்படவில்லை என்றபடியால் இதுவரை காலமும் அவர்கள் யாராவது தங்களுடைய நிரந்தர வதிவுரிமை பெறுவதற்கான அந்த கால எல்லையை பூர்த்தி செய்வர்களாக இருந்தால் அவர்கள் இப்பொழுதும் விண்ணப்பிக்கலாம். அதன் மூலம் அந்த நிரந்தர வதிவுரிமையை பெற்றுக்கொள்ளலாம். குறிப்பாக சொல்லுவோமா என்றால், இப்பொழுது ஸ்பவுஸ் விசாவில் வருகிறவர்கள், அதாவது திருமணமாகி வெளிநாடுகளில் இருந்து தங்களுடைய துணையை இங்கே அழைத்துக் கொள்பவர்களுக்கு முதல் கட்டமாக அவர்களுக்கு 2.5 ஆண்டுகள் அனுமதி வழங்கப்படும், உள்நுழைவதற்கான அனுமதி. அதன் பின்னர் அவர்கள் இங்கே இருந்து கொண்டு இன்னொரு 2 ஆண்டுகள் தங்களுடைய வதிவிடத்தை உறுதிப்படுத்துவதற்கு அவர்கள் அதை புதுப்பிப்பார்களாக இருந்தால் 5 ஆண்டுகளை பூர்த்தி செய்த உடன் அவர்கள் அந்த நிரந்தர வதிவுரிமைக்கு விண்ணப்பிப்பதற்கு தகுதியுடையவர்களாக இருப்பார்கள். அந்த விடயத்தில் அரசாங்கம் இனி வரும் காலங்களிலும் எந்த மாற்றத்தையும் செய்ய போவதில்லை என்று உறுதியாக கூறியிருக்கிறார்கள். எனவே அதாவது தங்களுடைய வாழ்க்கை துணை விண்ணப்பித்து இங்கே அழைப்பவர்கள் அவர்கள் தேவைப்பாடுகளை பூர்த்தி, அதாவது அவர்களுடைய சம்பள தேவைப்பாடு, ஆங்கில தேவைப்பாடு, இருப்பிட தேவைப்பாடு போன்ற தேவைப்பாடுகளை சரிவர பூர்த்தி செய்வார்களாக இருந்தால் அவர்கள் 5 ஆண்டுகளிலே நிரந்தர வதிவுரிமை பெற்றுக்கொள்வது என்பது எந்தவித பிரச்சனையும் இருக்காது. அதே போல நீண்ட காலம் இங்கே ஒரு தகுதி அடிப்படையில், அதாவது அனைத்து தேவைகளையும் பூர்த்தி செய்து விசாவுடன் இங்கே 10 ஆண்டுகள் பூர்த்தி செய்வார்களாக இருந்தால் அவர்களும் தங்களுடைய பிரைவேட் லைஃப், அதாவது தங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையின் அடிப்படையிலே நிரந்தர வதிவுரிமையை பெற்றுக்கொள்வதிலே பிரச்சனை இருப்பதற்கு எந்தவித பிரச்சனையும் இருக்க போவதில்லை. ஓகே, இப்ப இருக்கின்ற நிலைமையில அகதிகளுக்கான அந்த நாஸ் உதவி எல்லாம் இருக்குதா, அரசாங்கம் கொடுக்கிறதா? அதாவது செக்ஷன் 95 சொல்லப்படுகின்ற அந்த பிரிவின் கீழே அவர்களுக்கான நேஸ் சப்போர்ட் இப்பொழுதும் வழங்கப்பட்டு கொண்டுதான் இருக்கின்றது. அப்ப எவ்வளவு எடுக்கலாம்? இப்ப ஏற்கனவே வந்து ஒரு முழுமையான கொடுப்பனவை கொடுத்தார்கள். இப்ப என்ன நிலைமை? அவர்களுக்கு அதற்கான முழு உரிமையும் இருக்கிறதா? எல்லாரும் எடுக்கலாமா? என்ன விஷயம்? அவர்கள் எல்லாருமே எடுக்கலாம். இப்ப அதுல என்னன்னு சொல்லி சொன்னால், இப்ப அவர்கள் தங்களுடைய சொந்த தங்குமிடத்தில் வசிப்பார்களா இருந்தால் அவர்களுக்கு நான் நினைக்கிறேன் கிழமைக்கு 45 பவுன் வீதம் ஒரு நபருக்கு அவர்கள் வழங்குகின்றார்கள். அதேவேளை அவர்கள் அரசாங்கத்தினாலே வழங்கப்படுகின்ற தங்குமிடத்திலே, ஹோட்டல்லே அங்கே அவர்கள் தங்க வைக்கப்பட்டு இருப்பார்களா இருந்தால் அவர்களுக்கு கிழமைக்கு 8 பவுன் அளவிலே அவர்களுக்கு வழங்கப்படுகின்றது அவருடைய தேவைகளை பூர்த்தி செய்வதற்கு. என்றால் ஹோட்டல்லே அவர்களுக்கு இருப்பிடம் இலவசமாக வழங்கப்படுகின்றது, உணவு இலவசமாக வழங்கப்படுகின்றது, ஏனைய சில சிறு தேவைகளுக்காக அந்த 8 பவுன் அவர்களுக்கு வழங்கப்படுகின்றது. மற்றும்படி அந்த நிலைமைகளிலே எந்தவித கட்டுப்பாடுகளும் ஏற்படுத்தப்படவில்லை. ஆனால் இந்த புதிய முன்மொழிவிலே ஒரு விடயம் அங்கே சேர்க்கப்பட்டிருக்கும், வந்து அகதி கோரிக்கையாளர்கள் அல்லது ஏனையவர்கள் ஏதாவது அரச உதவிகளை பெற்றிருப்பார்களாக இருந்தால் அவர்களுடைய அந்த கால எல்லை, அதாவது நிரந்தர வதிவுரிமை பெறுவதற்கான கால எல்லை நீட்டிக்கப்படுவதற்கான வாய்ப்பு இருப்பதாக குறிப்பிடப்பட்டிருக்கிறது. ஆனால் இதுவரை அது எதுவும் சட்டமாக நடைமுறைக்கு வரவில்லை.
சட்டம் வருமா? ஏனெனில் இவ்வளவு சிக்கல்ல வந்து லேபர் கவர்மெண்ட் இருக்கிறது. இந்த சட்டம் அமுலுக்கு வரக்கூடிய சாத்தியக்கூறுகள் இருக்கிறதா? அஹ் இது வந்து உண்மையிலே இந்த ஏப்ரல்லே அவர்கள் இது தொடர்பாக ஒரு அறிவிப்பை வெளியிடுவார் என்று எதிர்பார்க்கப்பட்டது. அந்த ஏப்ரல்லே அது தொடர்பான அறிவிப்பு வரவில்லை. சாதாரணமாக ஒவ்வொரு வருடமும் ஏப்ரலிலும் நவம்பரிலும் தான் இந்த மாற்றங்களை செய்வது தொடர்பான அறிவித்தல்கள் வருவது வழக்கம். அந்த வகையில் நாங்கள் நவம்பரிலே எதிர்பார்க்கின்றோம் இவ்வாறான மாற்றங்கள் தொடர்பான ஒரு இறுதி முடிவொன்று, அதாவது இறுக்கமான முடிவாக இருக்கலாம் அல்லது சில மாற்றங்களை உள்வாங்கப்பட்ட முடிவுகளாக இருக்கலாம். ஆனால் ஒரு முடிவு வருவதற்கான வாய்ப்பு இந்த நவம்பரிலே எதிர்பார்க்கப்படுகின்றது. குறிப்பாக சொல்லுவோமானால் இப்போ கடந்த மார்ச் மாதம் முதல் அகதி கோரிக்கையாளர்கள், அதாவது மார்ச் 2ஆம் தேதிக்கு பின்னர் அகதி கோரிக்கையை மேற்கொள்பவர்கள் அனைவருக்கும் 2.5 ஆண்டுகள் தான் அவர்களுக்கான அந்த தற்காலிக பதிவுரிமை வழங்கப்படுகின்றது. அவர்கள் ஒவ்வொரு 2.5 ஆண்டுகள் முடிவிலும் அதனை புதுப்பிக்க வேண்டிய தேவை இருக்கின்றது. அவ்வாறு புதுப்பிக்கும் பொழுது அவர்கள் தங்களுடைய நாட்டிலே தாங்கள் வந்த பிரச்சனை தற்பொழுதும் தொடர்கின்றது என்பதை நிரூபிக்க வேண்டிய தேவை இருக்கின்றது. அவ்வாறு நிரூபித்து அவர்கள் புதுப்பிப்பாக இருந்தால் அந்த மார்ச் 2ஆம் தேதிக்கு பின்னர் அகதி கோரிக்கையை மேற்கொள்பவர்களுக்கு நிரந்தர பதிவுரிமை தொடர்பில் நிச்சயமாக ஒரு இறுக்கமான மாற்றம் ஒன்று ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்கின்றது என்று சொன்னால், இது ஏற்கனவே முன்மொழியப்பட்ட அந்த முன்மொழிவிலே இந்த விடயம் உள்ளடக்கப்பட்டிருந்தது. அதன் முதற்கட்டமாக இந்த 2.5 ஆண்டுகள் கொண்டு வரப்பட்டிருக்கின்றது. எனவே அதன் தொடர்ச்சியாக நிரந்தர பதிவுரிமையிலும் மாற்றங்கள் வருவதற்கு இந்த நவம்பரிலே நாங்கள் எதிர்பார்க்கலாம். இது வந்து அகதிகளுக்கான நிரந்தர பதிவுடைமை. ஒர்க் பெர்மிட்ல வந்த ஆட்களுக்கான நிரந்தர பதிவு தொடர்பான பிரச்சனை என்ன? இப்ப வந்து அவர்கள் 5 வருஷமா 10 வருஷமா எப்படி அவர்களுக்கான நிரந்தர பதிவிட உரிமை? நிறைய பேர் ஒர்க் பெர்மிட்ல வந்திருக்கிறார்கள். பலர் கடைகளுக்கு கூட ஒர்க் பெர்மிட்ல வந்திருக்கின்றார்கள். அப்ப அவர்களுக்கான நிலைமை என்ன மாதிரி இருக்கு? அதுல வந்து இப்ப இந்த கேர் ஹோம்ஸுக்கு ஒர்க் பெர்மிட்ல வந்தார்களுக்கு தான் அவர்கள் அதை 15 வருடமாக ஆக்க போகிறோம் என்று சொல்லி ஒரு முன்மொழிவை முன் வச்சிருந்தார்கள். ஏனையவர்களுக்கு அவர்கள் 5 வருடமாகத்தான் இருக்கின்றது. அந்த முன்மொழிவுக்கு அப்பாலே அவர்கள் 5 வருடமாக தான் இருக்கிறது. கேர் ஹோமுக்கும் 5 வருடமாக தான் இருக்கின்றது. ஆனால் இப்பொழுது அவர்கள் முன்மொழிவிலே அதை 15 வருடமாகவும் இதை 10 வருடமாகவும் ஆக்க வேண்டும் என்று சொல்லி சொல்லுகின்றார்கள். இதை கேர் ஹோம் 15 வருடமாகவும் ஒர்க் பெர்மிட்ல வந்தாங்களா 10 வருடமாக்க வேண்டும் என்று சொல்லுகிறார்கள். ஆனால் என்னவென்று சொன்னால் அது இன்னும் நடைமுறைக்கு வரவில்லை. அவர்கள் அவ்வாறு அனைவரும் 5 வருடத்திலே பிஆரை பெறுவார்களா இருந்தால் அரசாங்கத்துக்கு ஒரு ஒரு அழுத்தம் ஒன்று வரக்கூடிய வாய்ப்பு இருக்கின்றது என்பதுதான் அரசாங்கத்தினுடைய நிலைப்பாடாக இருக்கின்றது. அதனால் தான் அந்த காலையிலே நீட்டுவதற்கு முயற்சிக்கின்றார்கள். அவ்வாறு காலையிலே நீட்டும் பொழுது இப்போ சாதாரணமாக ஒர்க் பெர்மிட்ல வருபவர்கள் அவர்களுக்கு 3 வருட விசா கொடுத்து பிறகு அவர்கள் அதை ரினியூ பண்ண வேண்டிய தேவை இருந்தது 2 ஆண்டுகளுக்கு. அப்ப தற்பொழுது இந்த இறுக்கமான நடைமுறைகள் கொண்டு வந்த சூழ்நிலையிலே அந்த தொழில் வழங்குனர்களும் சிக்கல்களை எதிர்நோக்கி கொண்டிருக்கிறார்கள், பொருளாதார சிக்கல்களை எதிர்நோக்கி கொண்டிருக்கிறார்கள். அவ்வாறான சூழ்நிலையிலே அவர்கள் அந்த 3 வருடத்திலிருந்து திருப்பி அடுத்த 2 ஆண்டுகளுக்கு அதை புதுப்பித்துக் கொடுப்பதிலே கூட பல்வேறு சிக்கல்கள் காணப்படுகின்றது. பல்வேறு நபர்கள் பல்வேறு பிரச்சனைகளை எதிர்கொள்கின்றார்கள். அதனால் அவர்கள் சிலர் நாட்டுக்கு திரும்பி செல்ல வேண்டிய சூழ்நிலை கூட ஏற்பட்டிருக்கின்றது. ஏனென்று சொன்னால் அவர்கள் அந்த பழைய முறையின்படி குடும்பங்களாக இங்கே வர வாய்ப்பு ஏற்பட்டிருந்தது. குடும்பமாக வந்திருக்கிறார்கள், குழந்தைகள் இங்கே கல்வி கேட்கின்றார்கள். ஆனால் இந்த இறுக்கமான நடைமுறைகள் வந்து அவருடைய வாழ்க்கையை, ஃபேமிலி லைஃபை பாதிப்பு ஏற்படுத்துகின்றது. அதனால்தான் பல அமைப்புகள், ஈவன் லேபர் அரசாங்கத்தில் இருக்கின்ற பல பின்வரிசை உறுப்பினர்கள் கூட இவர்களுடைய திட்டங்களை கண்டித்திருக்கிறார்கள். என்னென்னு சொன்னால், நாங்கள் ஒன்றை சொல்லி அழைத்துவிட்டு இன்னொன்றை சொல்வது அழகில்லை என்று. பிரித்தானியாவினுடைய அந்த வேல்யூஸுக்கு அது அழகில்லை என்ற ஒரு குற்றச்சாட்டை அவர்கள் முன்வைத்திருக்கின்றார்கள். ஆனால் இப்ப அதுல டிபெண்டனா வந்தவர்களும் வேலை செய்து காட்ட வேணுமா? அப்படியா நிலைமை இருக்குது? அவர்களுக்கு வேலை செய்வதற்கான அனுமதி வழங்கப்பட்டிருக்கின்றது. அவர்கள் வேலை செய்யலாம். ஆனால் அவர்கள் வேலை செய்து பெற்றுக்கொள்ளுகின்ற அந்த சம்பளம் என்பது இந்த இவர்களுக்கான, அதாவது ஒர்க் பெர்மிட்டிலே அதாவது ஸ்கில் ஒர்க் விசாவிலே வந்தவர்களுக்கான நியமிக்கப்பட்ட அல்ல நிர்ணயிக்கப்பட்ட அந்த சம்பள அளவினை சேர்த்து பார்க்க முடியாது. உதாரணமாக சொன்னால், ஒருவருக்கு 30,000 சம்பளம் வழங்க வேண்டும் என்று குறிப்பிடப்பட்டிருந்தால் அந்த குறிப்பிட்ட நபர் 30,000 பெற வேண்டும். ஆனால் அவருடைய துணைவரோ அவர் மேலதிகமாக உழைப்பது அது அவருக்கு வழங்கப்பட்ட அந்த ஒர்க் பெர்மிட்டின் அடிப்படையில் அவர் செய்து கொள்ளலாம். அவர் வேலைக்கு போகலாம், போகாமல் இருக்கலாம், அதில் எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனால் இவர் நிச்சயமாக வேலைக்கு போகணும், எங்கே வேலை செய்கிறதுக்காக அவர் வந்தாரோ அங்கேதான் வேலை செய்ய வேண்டும், என்ன வேலைக்காக வந்தாரோ அந்த வேலை தான் செய்ய வேண்டும், அந்த சம்பள அளவு அவருக்கு சரியாக அவருடைய பேங்குக்கு செல்ல வேண்டும். இது எல்லாமே சரியாக அரசாங்கம் தற்பொழுது கவனித்துக் கொண்டிருக்கின்றது. அது தொடர்பான பரிசீலனைகளையும் மேற்கொண்டிருக்கின்றது.
இப்ப இப்ப HMRC பேங்க், இது ஹோம் ஆபீஸ் எல்லாம் தொடர்புல இருக்கிற காரணத்தினால எல்லாம் அப்டேட்டா இருக்க வேணுமா என்ற ஒரு கேள்வி இருக்கு இல்லையா? நிச்சயமா என்னன்னு சொல்லி சொன்னா இப்ப எல்லாமே ஒன்றோடு ஒன்று தொடர்பில் இருக்கிற காரணத்தால வந்து அவர்கள் ஸ்பேஸ்லி இருக்கிற அளவு வந்து சரியாக அந்த அவருடைய வங்கிக்கு சென்று இருக்க வேண்டும். நாங்கள் கேஷாக கொடுக்குறாங்கன்னு சொல்ல முடியாது. அதே நேரம் வந்து நாங்கள் மிச்ச தொகையை ஒன்றாக சேர்த்து பிற வழங்கினாங்கள் என்று சொல்ல முடியாது. இவ்வாறான எந்த இதுகளும் நாங்கள் இனி வரும் காலங்களில் செய்ய முடியாது. அவ்வாறான சந்தர்ப்பத்திலே இப்போ அந்த ஸ்கில் ஒர்க்கர் விசா அவர்களுக்கான அந்த அனுமதியை வழங்கிய பெற்றுக்கொண்ட அந்த நிறுவனங்கள் தொடர்பாக அரசாங்கம் ஹோமோய்ஸ் வந்து தற்பொழுது ஒவ்வொன்றாக ஆராய்ச்சிகளை மேற்கொண்டு வருகின்றது. அதன் அடிப்படையிலே சில நிறுவனங்கள் உடைய அந்த அந்தஸ்து கூட அவர்கள் அதை தடுத்து நிறுத்தி இருக்கிறார்கள் கூட சொல்லலாம். கவனமா இருக்கணும் என்னன்னா சத கணக்கு கூட அவர்கள் பார்க்கிறார்கள். ஏன்னா பேங்குக்கும் அவர்கள் பேசிலிப்புக்கும் இடையிலான சத கணக்கு கூட அவர்கள் பார்க்கிறார்கள். 100% பேங்குக்குள்ளாலதான் வரணும். நிச்சயமா 100% வரணும். அதே நேரம் அவர்களுடைய பேஸ்லிப்ல எக்ஸாக்டா என்ன அமௌண்ட் இருந்ததோ அந்த அமௌண்ட் சரியாக அவரோட வங்கிக்கு வந்திருக்கும். சரி, இப்ப ஓகே, கேஷிங் ஹேண்டுக்கு வேலை செய்கிறார்கள். இப்ப பரவலாவே தெரியும் என்ன நடக்கும். இல்லை இப்போ அதாவது இப்போ ஸ்கில் ஒர்க்கர் விசாவிலே வந்து அவர்கள் கேஷிங் ஹேண்டுக்கு வேலை செய்யலாம், அல்லது அவர்கள் வேலை செய்யாமல் வேலைக்கு செல்லாமல் இருந்து கொண்டு அந்த அந்த விசாவிலே அப்படியே இருக்கலாம். சரி, மாசம் மாசம் சம்பளம் வந்து கொண்டே இருக்க வேணும், வேலைக்கு செல்லாமலும் இருக்கலாம், வேற ஏதாவது வழியில அவர்கள் சம்பளத்தை போடலாம். இல்ல அவ்வாறான அதான் சொல்லணும், அவ்வாறான வழிகளை எல்லாத்தையும் பின்பற்றி பலர் இங்கே வந்திருக்கிறார்கள். சில நிறுவனங்கள் அவ்வாறு நடவடிக்கையில் ஈடுபட்டிருக்கின்றது. தற்பொழுது இவை அனைத்துமே உள்துறை அமைச்சுக்கு தெரிய வந்த சூழ்நிலையிலே அவர்கள் ஒவ்வொன்றாக அவற்றை விசாரித்துக் கொண்டிருக்கின்றார்கள். இந்த விசாரணையின் அடிப்படையிலே பல நிறுவனங்கள் தங்களுடைய அந்த ஸ்பான்சர் லைசன்ஸை இழந்திருக்கின்றது. பல அங்கே வெளிநாடுகளிலிருந்து வந்தவர்கள் தங்களுடைய வேலையை இழந்திருக்கின்றார்கள். பலருக்கு கடிதங்கள் சென்றிருக்கின்றது. 60 நாட்களிலே நீங்கள் இன்னொரு தொழிலாளரை தேடி கண்டுபிடிக்க வேண்டும், இல்லாவிட்டால் நாட்டுக்கு செல்ல வேண்டும் என்ற ஒரு கடிதங்கள் வந்திருக்கின்றது. அந்த சூழ்நிலையிலே இந்த ஆரம்பத்தில் இருந்த அந்த நிலைமை வந்து இப்பொழுது முற்றுமுழுதாக மாற்றமடைந்திருக்கின்றது. அனைத்தும் ஒரு ஒழுங்குபடுத்தப்பட்ட முறைக்குள்ளே கொண்டு வரப்பட்டிருக்கின்றது. இந்த சூழ்நிலையில் இவ்வாறான பிழையான தகவல் அடிப்படையில் அல்லது பிழையான முகவர்கள் அடிப்படையில் இங்கே வந்து இவ்வாறான சிக்கலிலே மாட்டிக்கொண்டிருப்பவர்கள் பலர் குடும்பங்களாக பல்வேறு சிக்கல்களை எதிர்நோக்கி இருக்கின்றார்கள். இப்ப இன்னும் ஒரு விஷயம் என்னன்னா, டிராபிக் ஒஃபென்சஸ் இருக்கு தானே, அது வந்து கடுமையாக இவர்கள் பிஆர் கொடுக்கிற நேரம் அல்லது ஐஎல்ஆர் கொடுக்கிற நேரம் பார்க்கின்றார்களா? அது எப்படி அதை விளங்கப்படுத்துங்க? என்னன்னு சொன்னால், அதாவது டிராபிக் ஒஃபென்ஸ் முன் ஆரம்ப காலங்களில் அது வந்து ஒரு கிரிமினல் ஒஃபென்ஸாக பார்க்கப்படவில்லை. பிஆர் கொடுக்கிறதுக்கு பார்க்கப்படவில்லை. பொதுவாகவே அந்த குற்றம் வந்து ஒரு பாரதூரமான குற்றமாக, ஒரு கிரிமினல் குற்றமாக பார்க்கப்படாமல் இருந்தது. இன்று தற்பொழுது அவை அனைத்துமே வந்து கிரிமினல் குற்றங்களாக கொண்டு வரப்பட்டு விட்டது. அப்ப கிரிமினல் குற்றமாக கொண்டு வந்த சூழ்நிலையில வந்து நாங்க ஒரு விண்ணப்பத்தை செய்யக்குள்ள அதுல கேட்பாங்க, உங்களுக்கு ஒரு கொலமே இருக்குது அதுல வந்து உங்களுக்கு பெனால்ட்டி இருக்கா, கிரிமினல் ஒஃபென்ஸ் இருக்கா என்னன்னு சொல்லி எல்லாம் கேட்பாங்க. இப்போ நாங்கள் அதை கொடுக்கக்குள்ள வந்து இப்போ முக்கியமாக பார்க்கிறவர்கள் விஷயம் என்னன்னு சொன்னால், இப்போ நேஷனாலிட்டியில் இப்போ புதுசாக கொண்டு வந்திருக்கிற விடயம் அந்த குட் கேரக்டர், அதாவது அவருடைய நன்னடத்தை தொடர்பான விடயம். அந்த நன்னடத்தை என்ற தொடர்பான விடயத்தின் ஒரு தொடர்ச்சியில் அது பகுதி தான் இந்த ஸ்கில் இதிலையும், அதாவது பெர்மனன்ட் ரெசிடென்ஸுக்கு அப்ளை பண்ணிக்குள்ளேயும் அவர்கள் நிச்சயமாக அதை பார்ப்பார்கள். என்னன்னு சொல்லி சொன்னால், இவருக்கு அவ்வாறான கிரிமினல் ஒஃபென்ஸ் எதுவும் இருந்தால் அவருக்கு மீண்டும் அதை எக்ஸ்டெண்ட் பண்ணி கொடுப்பார்களே ஒழிய அவர்களுக்கு பிஆர் கொடுக்க மாட்டார்கள். பொதுவாக நான் என்னுடைய ஒரு கிளையண்ட் எடுத்துக்கொண்டால், அவர் வந்து இலங்கையில் இருந்து ஒரு முகவர் துணவியோட தப்பி நாட்டை விட்டு தப்பி உயிரை பாதுகாத்துக் கொள்றதுக்கு வந்தவர். வந்த இடத்துல அவர் கனடாவுக்கு போறதுக்கு தான் வந்தவர். டிரான்சிட் வந்து லண்டனில். அவர் கனடா ஒரு ஆல்ரெடி ஒரு ஏஜெண்டால கொடுக்கப்பட்ட ஒரு என்ன சொல்றது, ஒரு கடவுச்சீட்டை கொண்டுதான் வந்தவர். அந்த கடவுச்சீட்டு ஒரு போலியான கடவுச்சீட்டு அல்லது இவருடைய கடவுச்சீட்டு அல்ல என்பது தெரிய வந்த சூழ்நிலையிலே பிரித்தானியாவுடைய அதிகாரிகள் அவரை கைது செய்து இங்கே சிறையில் இட்ட சூழ்நிலையில் அவர் இங்கே அகதி அந்தஸ்து கோரி அவருக்கு அகதி அந்தஸ்தும் வழங்கப்பட்டது. இருப்பினும் அவர் பிஆர் எடுக்க போகும்பொழுது அவர் அதாவது ஒரு
ஃபேக் டாக்குமெண்ட்டை பயன்படுத்தி பயணம் செய்ய முற்பட்ட அந்த குற்றம் காரணமாக அவருக்கு நீண்ட காலமாக அவருக்கு அந்த நிரந்தர பதிவுரிமை மறுக்கப்பட்டு 10 ஆண்டுகளுக்கு பின்னர் தான் அவருக்கு நிரந்தர பதிவுரிமை வழங்கப்பட்டது. இப்ப பெனிஃபிட் எடுக்கிற ஆட்களுக்கு இந்த பிஆர் நிரந்தர பதிவுடைமை நீண்ட காலத்துக்கு போகும் என்று சொல்கின்றார்கள். இப்ப யார் பெனிஃபிட் எடுக்க கூடாது? அதாவது இப்ப அரசாங்கத்தின் நோக்கம் எப்படி இருக்குதுன்னு சொல்லி சொன்னால், அதாவது குடியேற்றவாசிகள் அவர்கள் வந்து தாங்க இங்கே வந்து உழைச்சி இருந்து வாழ வேண்டுமே ஒழிய இனிவரும் காலங்களில் அவர்கள் அரசாங்கத்தினுடைய உதவியிலே தங்கியிருக்க கூடாது அல்லது அப்படி தங்கியிருக்க முடியும் என்ற ஒரு நோக்கத்திலே இங்கே வரக்கூடாது என்பதுதான் அரசாங்கத்தினுடைய நிலப்பாடாக இருக்கின்றது. அந்த வகையில் நிரந்தர பதிவுரிமைக்கு செல்லுகின்ற போது, அதாவது இதுவரை அவ்வாறு நடைமுறை இன்னும் கொண்டு வரப்படவில்லை, ஆனால் இந்த முன்மொழிவிலே அது உள்ளடக்கப்பட்டிருக்கின்றது. அவர்கள் ஏதாவது அரசாங்க உதவிகளை பெற்றிருப்பார்களாக இருந்தால் அவர்களுடைய அந்த நிரந்தர பதிவுரிமை என்பது வந்து அதன் அடிப்படை அவர்கள் எவ்வாறு எவ்வளவு காலம் பெற்றுக்கொண்டார்கள், எவ்வளவு பணத்தை பெற்றுக்கொண்டார்கள் என்ற அடிப்படையிலே அவர்கள் அதுக்கான காலதாமதம் ஏற்படுவதற்கான வாய்ப்பு அந்த பரிந்துரையிலே முன்வைக்கப்பட்டிருக்கின்றது. ஆனால் அது இன்னும் நடைமுறைக்கு வரவில்லை. அதே நேரம் இன்னொரு பக்கத்தாலே ஒரு கருத்து முன்வைக்கப்படுகின்றது. இனி வரும் காலங்களிலே இந்த உதவிகளை, அரச உதவிகளை அவர்கள் பிரித்தானிய பிரஜையான இருந்தால் மட்டுமே வழங்க வேண்டும் என்ற ஒரு கருத்து முன்வைக்கப்பட்டு வருகின்றது. அவ்வாறான சூழ்நிலை இந்த புதிய அரசாங்கங்கள் வருமாக இருந்தால் நிச்சயமாக அவ்வாறான சூழ்நிலையில் வர வாய்ப்பு இருக்கின்றது. அப்போ நிரந்தர பதிவுரிமை என்பதை இப்பொழுது மிகவும் இறுக்கமான சூழ்நிலைக்கு அதாவது பிரித்தானிய பிரஜையாக மாறுவதை இறுக்கமாக்கி விட்டார்கள். பலர் அதை பெற்றுக்கொள்ள முடியாத சூழ்நிலையில் இருக்கின்றார்கள். எனவே அவர்கள் இந்த அரச உதவியை பிரஜா உரிமைக்கு கொண்டு செல்வார்களா இருந்தால் பெரும்பாலான குடியேற்றவாசிகள் அந்த உதவியை பெற்றுக்கொள்ள முடியாத சூழ்நிலை தான் உருவாகும். ஆனால் இப்பவும் வந்து பிரித்தானிய பிரஜைகளுக்கு தானே கொடுக்கப்படுது பெனிஃபிட்ஸ், அப்படியா இல்லையா? இல்ல அவர்கள் நிரந்தர உதவியுரிமை பெற்றால் அவர்கள் அந்த உதவிகளை பெற்றுக்கொள்வதற்கு சரி ஆமா பிஆர் கிடைச்சா பிறகு அவர்களுக்கு உதவிகளை பெற்றுக்கொள்ளக்கூடியதா இருக்கும். இப்ப இன்னும் ஒரு விஷயம் சொல்லப்படுகிறது லோயர், என்னன்னா இந்த 7 years கேட்டகரி, அந்த சைல்ட் 7 years கேட்டகரி என்ற ஒரு விஷயம் சொல்லப்படுகிறது. அதை பற்றி அது என்ன விஷயம்? அது அதாவது பிரித்தானியாவுக்குள்ளே வந்திருந்த குடியேற்றவாசிகள் இங்கே வந்து அவருடைய குடும்ப வாழ்க்கையை ஆரம்பித்து அவர்களுடைய குழந்தை இங்கே ஒரு குழந்தை பிறக்குமாக இருந்தால் அந்த குழந்தை 7 ஆண்டுகளை பூர்த்தி செய்த பின்னர் அந்த குழந்தை வந்து நிரந்தர பதிவுரிமைக்கு விண்ணப்பிக்க முடியும். சரி, ஒரு நேர் வந்திருக்கிறார். அவர் சொல்றார் வந்து ரீயூனியன் விசா பற்றி சொல்லுங்கன்னு சொல்லி கேட்டிருக்கின்றார். ஓகே, அதை பற்றி விளங்கப்படுத்துங்க லோயர். என்னன்னு சொல்லி சொன்னால், அதாவது ஃபேமிலி ரீயூனியன் என்ற ஒரு விடயம் தொடர்பாக நாங்கள் சொல்லுவோமா இருந்தால் அதுல 2 விடயம் இருக்கிறது. ஒன்று வந்து ஒரு அகதி அந்தஸ்து வழங்கப்பட்ட ஒருவர் தன்னுடைய குடும்ப உறுப்பினர்களை, அதாவது ப்ரீ ஃப்ளைட் ஃபேமிலி மெம்பர்ஸ்ன்னு சொல்லுவோம், அதாவது இவர்கள் நாட்டை விட்டு வெளியேற முதல், நாட்டை விட்டு பயணிக்க முன்னர் அவர் உருவாக்கிய குடும்ப உறுப்பினர்கள், அவருடைய மனைவி, பிள்ளைகள், இவர்கள் அங்கே இருப்பார்களா இருந்தால் இலங்கையிலேயோ எங்கேயோ அவர் வந்து இங்கேயோ எங்கே இருந்து எந்த நாட்டிலிருந்து வருகின்றாரோ அந்த நாட்டிலே அவர்களுடைய குடும்ப உறுப்பினர்கள் இருப்பார்களா இருந்தால் அவர்களை இவருக்கான அகதி அந்தஸ்து வழங்கப்பட்ட பின்னர் தன்னுடன் இணைத்துக் கொள்வதற்கு, அதாவது தன்னுடைய குடும்ப வாழ்க்கையை பிரித்தானியாவிலே ஆரம்பிப்பதற்கு அல்ல அவர்களுடன் இணைந்து கொள்வதற்கு, அந்த உறுப்பினர்களை சேர்த்துக் கொள்வதற்கான அந்த வாய்ப்பு தான் இந்த ஃபேமிலி ரீயூனியன் மூலம் வழங்கப்பட்டிருந்தது. அது இதுவரை காலம் வழங்கப்பட்டிருந்தது. அதற்கான விண்ணப்பங்கள் சமர்ப்பிக்கப்பட்ட சூழ்நிலையில கடந்த அக்டோபர் மாதம் முதல் அரசாங்கம் அந்த விண்ணப்பங்களை ஏற்றுக்கொள்வதை தற்காலிகமாக நிறுத்தி வைத்திருக்கின்றது. அப்ப இப்ப வந்து மனைவியோ கணவனோ பிள்ளைகளோ சேர்க்க முடியாது. அண்டர் 18 தானே பிள்ளைகள், அண்டர் 18 கூப்பிட முடியாது. அப்படியா? இல்ல, கூப்பிட முடியாதுன்றது இல்ல. அவர்கள் சொல்லி இருக்கிறார்கள் சொன்னால் அந்த தாங்கள் அந்த ஃபேமிலி ரீயூனியன் என்ற அந்த விடயத்திலே சில திருத்தங்களை மேற்கொள்ள போகின்றோம். அந்த திருத்தங்களை மேற்கொண்டு திருத்தங்களை நடைமுறை கொண்டு வந்த பின்னர் நாங்கள் மீண்டும் அதை அறிவிப்போம் என்று சொல்லியிருக்கிறார்கள். சரி, இன்னும் ஒரு கேள்வி இருக்கு. அந்த 50,000 சம்பளம் எடுக்கிறார்கள், வருஷத்துக்கு 50,000 பவுண்ட் சம்பளம் எடுக்கிறார்கள், கூப்பிட்டு கொள்ளலாமா? அதாவது ஃபேமிலி ரீயூனியன் என்ற விஷயத்துக்குள்ள நாங்க போயக்குள்ள அவர்கள் அவ்வாறு கூப்பிட முடியாது. இப்ப அதான் சொல்லணும், ப்ரீ ஃபிளைட் ஃபேமிலி மெம்பர்ஸ், போஸ்ட் ஃபிளைட் ஃபேமிலி மெம்பர்ஸ் சொல்லி 2 இருக்குது. அதாவது அகதி கோரிக்கையாளர்கள் தங்களுடைய குடும்ப உறுப்பினர்களை ஏற்கனவே குடும்பத்தை உருவாக்கி இருந்து அந்த குடும்ப உறுப்பினர்களை அவர்கள் அங்கே விட்டு தாங்கள் தனியே வந்து அவர்களை சேர்க்க வேண்டுமா இருந்தால் அதை சொல்லுவோம் ப்ரீ ஃபிளைட் ஃபேமிலி மெம்பர்ஸ். அவர்களுடைய அந்த விண்ணப்பங்கள் ஃபேமிலி ரீயூனியனுக்கு கீழே தான் செல்ல வேண்டும். ஆனால் அதே நேரம்
போஸ்ட் ஃபிளைட் ஃபேமிலி மெம்பர்ஸ், அதாவது இங்கே வந்து அகதி கோரிக்கை அவர்களுக்கு அங்கீகரிக்கப்பட்ட பின்னர் அவர் ஒரு வாழ்க்கையை அமைத்துக் கொள்வாராக இருந்தால், இப்போ ஒரு தனது காதலியையோ அல்லது தனக்கு ப்ரொப்போஸ் பண்ண மனைவியையோ இந்தியாவுக்கோ வேறு நாடுகளுக்கு அழைத்து அங்கே வைத்து திருமணம் செய்த பின்னர் அவர்களை அழைப்பதாக இருந்தால் அவர்கள் சாதாரணமாக 29,000 சம்பளத்தை காட்டி இருப்பதற்கு இடத்தை காட்டி அவர்களை ஸ்பான்சர் பண்ணி கூப்பிடலாம். அதில் எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனால் இந்த ஏற்கனவே உருவாகிய குடும்பத்தை தங்களோடு இணைத்துக் கொள்வதில் தான் தற்போது பிரச்சனை இருக்கின்றது. ஏற்கனவே இப்ப இதுல ஒரு தெளிவு வேணும் எனக்கு. இப்ப வந்து இங்க ஒரு அகதி ஒருத்தர் இருக்கிறார், அவருக்கு வந்து பிஆர் கிடைச்சிருக்கு, பாஸ்போர்ட் கிடைக்கல, பிஆர் கிடைச்சிருக்குது. அப்ப அவர் இலங்கைக்கு போக முடியாது. அவர் வேற நாடுகளுக்கு போய், இப்ப இந்தியாவோ சிங்கப்பூரோ மலேசியாவோ அங்க போய் திருமணம் முடித்து அந்த ஆதாரங்களை காட்டினால் மனைவி இங்க கொண்டு வரலாம், கணவனை இங்க கொண்டு வரலாம். அப்படியா? அது கொண்டு வரலாம். அவர் அவற்றை சம்பளத்தை காட்டணும். 29,000 சம்பளம் எவ்வளவு? 29,000 பவுண்ட்ஸ் வருஷ சம்பளம், குரோஸ் சேலரி, அதாவது பிஃபோர் டிடக்ஷன்ஸ். ஓகே, ஃபைன். அடுத்தது வந்து அவர் இங்கே தங்குமிட வசதி காட்டணும். அவர் வந்தால் தான் அவரை இலவசமாக தங்க வைக்கிறதுக்கான வாய்ப்பு வசதி இருக்குதுன்னு சொல்லி காட்டணும். அதே போல் அவருடைய ஸ்பவுஸ் வந்து ஆங்கில தேர்வை A1 எக்ஸாம் எடுத்திருக்கணும், தற்போது A1 எக்ஸாம் எடுத்திருக்கணும், எடுத்து பாஸ் பண்ணியிருக்கணும். அதே மாதிரி டிபி டெஸ்ட் தேவையான நாடுகள், அதாவது கசம் தொடர்பான அந்த பயிற்சி தேவையான நாடுகள் அந்த பரீட்சையிலையும் சித்தியடைஞ்சு அந்த சான்றிதழையும் வச்சிருக்கணும். இதுகள் அந்த தேவைப்பாடாக இருக்கும் அவர்கள் அவையோட ஜாயின் பண்ணுறதுக்கு. இது வந்து ஸ்பான்சர்னு சொல்லுவோம், அதாவது போஸ்ட் ஃபிளைட் ஃபேமிலி மெம்பர்ஸ்ன்னு சொல்லி அவர்களுக்கு செய்யப்படுற விஷயம். ஆனால் இந்த ப்ரீ ஃபிளைட் ஃபேமிலி மெம்பர்ஸுக்கு தான் இப்பொழுது தற்காலிகமாக நிறுத்தி வைத்திருக்கிறார்கள். அவர்களுடைய எதிர்பார்ப்பு எப்படி இருக்கும்னு சொல்லி சொன்னால், அவர்களுக்கும் இந்த சம்பள கட்டுப்பாட்டுகளை கொண்டு வந்து தங்களுடைய துணை அழைத்துக் கொள்வதாக இருந்தால் சம்பளங்களை காட்டி கொண்டு வர சொல்ல போகிறார்கள். என்னன்னு சொன்னால், இந்த அசைலம் கோரிக்கையாளர், அதாவது அகதி அந்தஸ்து வழங்கப்பட்டவர்கள், அவர்கள் இந்த பப்ளிக் ஃபண்ட், அதாவது அரச உதவியை அரச உதவியை பெற்றுக்கொள்வதற்கு அவர்கள் நிரந்தர பதிலுரிமை வரை காலம் தாழ்த்த வேண்டிய தேவையில்லை. அவர்கள் எப்பொழுது அவர்களுக்கு அகதி கோரிக்கை கொடுக்கிறார்களோ அடுத்த நாளே போய் அவை கவுன்சிலில் சொல்லலாம், எங்களுக்கு வீடு இல்லை, வீடு வேணும்னு கேட்கலாம், யூனிவர்சல் கிரெடிட்டுக்கு அப்ளை பண்ணலாம். அவ்வாறு அவர்கள் போனால் என்ன நடக்கும்னு சொல்லி சொன்னால், குடும்பங்களை அழைத்து விட்டார்கள் சொன்னால் குடும்பங்களுக்கு எல்லாருக்குமே இந்த அரச உதவி பெற வேண்டிய கொடுக்க வேண்டிய சூழ்நிலை வரும். அப்போ அரசாங்கம் இப்போ யோசிக்குது என்னன்னு சொல்லி சொன்னால், அதனை கட்டுப்படுத்துவதாக இருந்தால் இந்த ப்ரீ ஃபிளைட் ஃபேமிலி மெம்பர்ஸை அழைத்துக் கொள்வதற்கும் இந்த சம்பள கட்டுப்பாடுகளை விதித்து அவர்கள் இந்த உதவிகளை பெற்றுக்கொள்ள முடியாத சூழ்நிலையை உருவாக்கிவிட்டால் அந்த செலவினை கட்டுப்படுத்தக்கூடியதாக இருக்கும் என்று அரசாங்கம் யோசிக்கின்றது. நான் இந்த ஃப்ரீசாருக்கு முதல் பேசின நான் கேட்ட கேள்வி என்னன்னா, இந்த 7 இயர்ஸ் கேட்டகரி அதை எனக்கு விளங்கப்படுத்துமா? அது வந்து அதான் 7 இயர்ஸ் கேட்டகரியில் வந்து என்னன்னு சொன்னால், இப்போ ஒரு கணவனும் மனைவியும் அல்லது அவர்கள் கணவன் இங்கே வந்தோ, அல்ல இங்கே அவர்கள் ஒரு குடும்பத்தை குடும்பமாக இங்கே வந்தோ, அல்லது இங்கே ஒரு குடும்பத்தை உருவாக்கிய சூழ்நிலையில் அவர்களுக்கு எந்த விதமான வதிவிட உரிமையும் இல்லாத சூழ்நிலையில், அல்லது அவர்கள் நிரந்தர வதிவுரிமையோ இல்லாத சூழ்நிலையில் அவர்களுக்கு ஒரு குழந்தை ஒன்று கிடைத்து அந்த குழந்தை 7 ஆண்டுகள் பூர்த்தி செய்யும் பொழுது அந்த குழந்தைக்கு நிரந்தர வதிவுரிமைக்கு விண்ணப்பிப்பதற்கு சட்டத்தில் இடம் உண்டு. குழந்தைக்கு பெற்றாருக்கு இல்ல, அந்த குழந்தைக்கு விண்ணப்பிக்கலாம். குழந்தைக்கு விண்ணப்பித்தால் அந்த குழந்தை நிரந்தர வதிவுரிமை பெறுமாக இருந்தால் அதன் பின்னர் அந்த குழந்தையின் அடிப்படையில் பெற்றாருக்கு விண்ணப்பிப்பதற்கு சட்டத்தில் இடம் வழங்கப்பட்டிருக்கு. என்னன்னு சொன்னால், அதாவது ஒரு நிரந்தர வறுமை உள்ள ஒரு குழந்தையினுடைய பெற்றோர் அவரோட இந்த குழந்தையோடு தானே வசிக்க வேண்டும். அப்போ அதன் அடிப்படையில் மனித உரிமை அடிப்படையில் அவர்களுக்கான விண்ணப்பத்தை மேற்கொண்டு அந்த வதிவுரிமையை பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். அதேவேளை சிறு வயதில், அதாவது 1 அல்லது 2 சிறு வயது கால பகுதியிலே, அதாவது தங்களுடைய சொந்த நாடு தொடர்பான எந்த அறிவும் அல்லது அந்த மொழி அல்லது அந்த நாட்டினுடைய அறிவும் இல்லாத காலப்பகுதியிலே அவர்கள் இங்கே வந்து பெற்றோருடன் இங்கே வந்து இந்த நாட்டிலே 7 ஆண்டுகளை பூர்த்தி செய்வராக இருந்தால் அவர்களுக்கு தற்காலிக வதிவுரிமை வழங்குவதற்கு சட்டத்தில் இடம் உண்டு. ஓகே, இப்ப ஒரு பிள்ளை வருது, 3 வயசுல வருது, அப்ப 10 வயசுல தற்காலிக வதிவிடம் கொடுக்கிறார்கள் பிள்ளைகளுக்கு. கொடுக்கறதுக்கு நாங்க விண்ணப்பித்து பிஆர்ஓ விசா ஃப்ரீஸா இருந்தாலும் கூட அவர் பெற்றாருக்கு இருந்தால் பெற்றார் அடிப்படையில் அவருக்கு ஏற்கனவே கிடைத்துவிடும். பிள்ளை பெற்றாருக்கு இல்லாத சந்தர்ப்பத்தில் பிள்ளை அதை பூர்த்தி செய்யும் பொழுது, பிள்ளைக்கு அந்த 7 வருடம் பூர்த்தி செய்யும் பொழுது அதை எடுத்துக்கொள்ளக்கூடிய வாய்ப்பு பிள்ளைக்கு கிடைக்கும். அதன் பின்னர் பிள்ளையின் அடிப்படையிலே பெற்றோர் அதை பெற்றுக்கொள்ளக்கூடிய வாய்ப்பு பெற்றோருக்கு கிடைக்கின்றது. ஆனால் தற்பொழுது முந்தின மாதிரியான சூழ்நிலை இல்லை. ஆரம்ப காலங்களிலே அது கொஞ்சம்
இலகுவாக இருந்தது. தற்பொழுது மிகவும் அதையும் இறுக்கி கொண்டு வருகின்றார்கள். கூடுதலான கேள்விகளை கேட்கின்றார்கள், கூடுதலான விடயங்களை ஆராய்கிறார்கள். அந்த பிள்ளைக்கு என்னென்ன மொழிகள் தெரியும் என்று கேட்கின்றார்கள். பிள்ளை அங்கே தங்களுடைய உறவுகளோடு எவ்வாறு தொடர்பில் இருக்கின்றார்கள் என்று கேட்கின்றார்கள். என்று சொன்னால் அந்த பிள்ளையை இப்போ நாங்கள் உதாரணத்துக்கு வைப்போம், இந்தியாவு என்று சொல்லி சொன்னால் இந்தியாவுக்கு அந்த பிள்ளை அனுப்பினால் இந்தியாவிலே அந்த பிள்ளை மலையாளம் கதைக்குமா, தமிழ் கதைக்குமா, அல்லது கன்னடம் கதைக்குமான்னு சொல்லி பார்க்கிறார்கள். என்னன்னு சொன்னால் இந்த பிள்ளையை அனுப்பினால் அங்கே போய் அந்த பிள்ளை அங்கே வாழ்வதற்கான வாய்ப்பு இருக்கும்னு சொன்னால் அந்த பிள்ளையை திருப்பி அனுப்புவதற்கு அவர்கள் யோசிக்கின்றார்கள். இப்ப இப்ப அகதிகளுடைய பிள்ளைகளையும் ஒரு 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 நியூஸ் ஒன்று வந்துச்சு. அகதிகளுடைய பிள்ளைகள் வந்து தாங்கள் இங்கதான் வாழ வேணும், எங்களுக்கு இங்கதான் ஸ்கூல், இங்கதான் பழக்கம், எங்களால ஊருக்கு போக முடியாது என்று திருப்பி அனுப்புற நேரத்தில் அவர்கள் அடம் பிடிச்சா கைவிலங்கு போட்டு திருப்பி அனுப்புவோம்னு ஒரு நியூஸ் ஒன்று வந்துச்சு. அப்படி ஒரு விஷயம் இருக்குதா, இருந்ததா? இல்ல அது என்னன்னு சொல்லி சொன்னால் அது வந்து ஒரு பைலட் ஒரு முயற்சி ஒன்று செய்தவை. அதாவது ஒரு ஆரம்பகட்ட முயற்சியாக செய்து பார்த்து என்னன்னு சொன்னால், குடும்பங்களாக அகதி கோரிக்கை மேற்கொண்டு அகதி கோரிக்கை நிராகரிக்கப்பட்ட ஆக்களை குடும்பங்களாக திருப்பி அனுப்புவதிலே அரசாங்கத்துக்கு ஒரு சிக்கல் இருந்தது. அதாவது அந்த பிள்ளைகள் ஏற்கனவே இங்கே கல்வி கேட்டுக் கொண்டிருக்கிறார்கள், இங்கே அவர்கள் தங்களுடைய நண்பர்களை உருவாக்கி இருக்கின்றார்கள். அப்போ அவர்களை ஏற்று வலிக்கிற பொழுது அவர்கள் ஒரு மன ரீதியாக பாதிக்கப்படுவதாக இருந்தால் அது பிரித்தானிய அரசாங்கத்தினுடைய அந்த அவர்கள் கடைபிடித்து வருகின்ற மனித உரிமை தொடர்பான விடயங்களிலே பாரிய பாதிப்பு ஏற்படுத்தும் என்றதாலே அவர்கள் நிராகரிக்கப்பட்ட குடும்பங்களை கூட அரசாங்கம் தங்களுடைய செலவிலே அவர்களை இங்கே தொடர்ச்சியாக வைத்திருந்தது. அவ்வாறு தொடர்ச்சியாக வைத்திருக்கும் பொழுது அவர்களுக்கு ஏற்படுகின்ற செலவு என்பது இந்த அரசாங்கத்தினால முன்வைக்கப்பட்ட 10,000 பவுண்ட்ஸ்களை விட அதிகமானது. அதன் காரணமாகத்தான் அவர்கள் யோசித்தால், ஓகே, நாங்கள் இவர்களுக்கு ஆளுக்கு 10,000 பவுண்ட்ஸ் படி 4 பேர் உள்ள குடும்பத்துக்கு 40,000 பவுண்ட்ஸை கொடுத்து அனுப்புவதற்கான ஒரு முன்மொழிவை ஒன்று செய்து பார்ப்போம் என்று சொல்லி 100 குடும்பங்களை, நான் நினைக்கிறேன் 100 குடும்பங்களை தெரிவு செய்தார்கள். அவர்கள் தங்களோட கட்டுப்பாட்டிலே பராமரிப்பில் இருக்கிற 100 குடும்பங்களை தெரிவு செய்து அவர்களுக்கு தனிப்பட்ட ரீதியிலே அந்த அழைப்பிதழ்கள் அனுப்பப்பட்டது. நீங்கள் போவதற்கு நீங்கள் விரும்புகின்றீர்களா, உங்களுக்கு நாங்கள் இவ்வளவு காசு தரோம் என்று சொல்லி. அவ்வாறு போக விரும்பியவர்கள் போயிருப்பார்கள், போக விரும்பாதவர்கள் போகவில்லை. பெரும்பாலான இதுல ஒரு விஷயம் ஒன்று இருந்துச்சு. அந்த 100 குடும்பங்கள்லையும் காசு தாரம், ஒரு ஆளுக்கு 10,000 பவுண்ட்ஸ் தாரம், நீங்க ஊருக்கு போங்கன்னு சொல்லி போட்டு அதுக்கு பிறகு சொன்னார்கள் என்னன்னா, நீங்க போகாட்டி உங்களை கைது செய்து அனுப்புவோம் என்று ஒரு விஷயம் சொன்னார்கள் தானே? அதான், அதாவது இப்போ நீங்க அப்படி போறதுக்கு முன் வரவில்லை என்று சொன்னால் நாங்கள் உங்களை பலாத்காரமாக நாடு கடத்துவோம். அதாவது நாடு கடத்துற வழிமுறையை பின்பற்ற வேண்டிய சூழ்நிலை வரும். இதுவரை காலமே அவர்களை நாடு கடத்தவில்லை என்றால் அந்த குழந்தைகள் தொடர்பான மனித உரிமை விஷயத்திலே அரசாங்கம் தனது கடப்பாட்டை மீற வேண்டிய சூழ்நிலை வந்து விடலாம் என்ற ரீதியிலே அதை தடுத்து வைத்திருந்தார்கள். ஆனால் அவர்கள் சொன்ன விடயம் என்னன்னு சொன்னால், நீங்கள் அதனை ஏற்றுக்கொள்ளாவிட்டால் நாங்கள் உங்களை பலாத்காரமாக நாடு கடத்த வேண்டிய சூழ்நிலை உருவாகலாம் என்று சொன்னார்கள். ஆனால் அந்த விடயம் வந்து அரசாங்கத்துக்கு ஒரு சாதகமான ஒரு வெளிப்பாட்டை ஏற்படுத்தி கொடுக்கவில்லை. அது தோல்வியடைந்த ஒரு முயற்சியாகத்தான் சொல்லப்படுகின்றது. இப்போ ஒரு அன்பர் கேட்டிருக்காரு, 100 ஃபேமிலியும் போயிட்டு தான் கேட்டிருக்காரு. அப்படி ஏதாவது தகவல் இருக்கா? இல்ல. அதாவது பெரும்பாலானவர்கள் அந்த அந்த அழைப்பை அல்லது அந்த ஆலோசனையை நிராகரித்திருக்கிறதான் சொல்லப்படுகின்றது. ஏனென்றால் அந்த குழந்தைகள் வந்து இப்போ உதாரணத்துக்கு ஒரு ஆள் வந்து இங்கே ஒரு பிள்ளை பிறந்து அது 5 வருஷம் இங்கே படிச்சுட்டுதுன்னு சொல்லிட்டா, ஸ்கூலுக்கு போயிட்டேன்னு சொன்னால் 40,000 வாங்கி கொண்டு அங்கே போகிறதா இல்லை அந்த பிள்ளைன்ற எதிர்காலத்தை பற்றி யோசிக்கிறதான்ற ஒரு பிரச்சனை கொண்டு வந்துடும். ஏன்னா அந்த பிள்ளைன்ற மனநிலை வந்து ஃபுல்லாக பாதிக்கப்படும். அதை குடிபெயர்ந்து கொண்டு போய் இன்னொரு இடத்துல வச்சிருக்கேக்குள்ள. ஏன்னா அது இந்த சூழ்நிலைக்கு அப்படியே உள்வாங்கப்பட்டிருக்க சூழ்நிலையால. இப்போ ஒருத்தர் கேட்கிறார், இந்த ரீயூனியன் விசா டெம்பரரியா ஸ்டாப் பண்ணி வச்சுக்கிறாங்க, இப்ப ஏதாவது இல்ல மாற்றம் வருமானு கேட்கிறாங்க. நிச்சயமா அது உண்மையாவே சொன்ன வேணும்னு சொன்னால் இந்த ஏப்ரல்ல அதுக்குரிய மாற்றம் மிக நன்றி நண்பர்களே. உங்களுடைய கேள்விகளுக்கு அநேகமாக பதில்கள் வந்திருக்கும். நாங்கள் தொடர்ச்சியாக இந்த நேரலையில் இமிகிரேஷன் தொடர்பான ஆலோசனைகளை கேட்டு தெரிந்து கொள்வோம். மற்றும் ஒரு சந்தர்ப்பத்தில் நாம் சந்திப்போம். மிக நன்றி அன்பர்களே. அவருடைய இணைப்பில் ஏதோ பிரச்சனை இருக்கிறதன் காரணத்தினால் அவர் தொடர்ச்சியாக வர முடியாமல் இருக்கிறது. எனவே மற்றும் ஒரு நேரலையில் நாம் சந்திப்போம். சப்ஸ்கிரைப் செய்யாத அன்பர்கள் சப்ஸ்கிரைப் செய்யுங்க, லைக் பட்டன் அழுத்துமோ, ஹை பட்டன் அழுத்துமோ, உங்களுக்கு உடனுக்குடன் செய்திகள் வந்து சேரும். மிக நன்றி.